ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து திருப்பெயரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை மத்தேயு. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கவலைப்படாதிருங்கள், எதற்காக? என்ன உண்போம் என்ன உடுப்போம் என்று சொல்லி அதை குறித்த கவலை நீங்கள் படாதீர்கள் என்று சொல்லி இங்கே சொல்வதை பார்க்கிறோம். அதற்கு அவர் உதாரணமும் சொல்லுகிறார். அதனை தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஆகாயத்து பறவைகளை நீங்கள் கவனித்து பாருங்கள், வயலின் பூக்களை நீங்கள் கவனித்து பாருங்கள், இவைகளெல்லாம் கவலைப்படுகிறதா? ஆனாலும் தேவன் அவைகளுக்கு அவர் செய்கிற காரியம் எவ்வளவு மேன்மையானது என்பதை இங்கே தெளிவுபடுத்துகிறார். இந்த லெந்து நாட்களிலே நாம் இந்த வார்த்தையை எவ்வாறு சிந்திப்பது என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், முதலாவது சரீர தேவைகளை மாத்திரம் பூர்த்தி செய்வது வாழ்க்கை அல்ல. சரீர தேவைகள், என்ன உண்போம் என்ன உடுப்போம் என்பதை குறித்த கவலைகள் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கை அல்ல. இன்று நாம் பார்க்கிற விளம்பரங்கள் எல்லாமே என்ன செய்கிறது என்று சொன்னால், இதை சாப்பிடுங்கள், இதை வாங்கி உடுத்துங்கள், இதை கவனியுங்கள், இதை பாருங்கள். நம்முடைய சரீரத்தை அழகாகவும் கவர்ச்சியாகவும் வைப்பதற்குரிய ஏராளமான விளம்பரங்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் வேதம் சொல்கிற காரியம் என்ன என்று சொன்னால், அதே அதிகாரத்தில் 33ஆம் வசனம் சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, நாம் நம்முடைய அடிப்படை தேவைகளான உணவு, உடை, உறைவிடம், இவைகளின் மீது கவனம் செலுத்துவோம் என்று சொன்னால் அது கவலையைத்தான் தரும். எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுப்போம், இந்த கவலையைத்தான் நமக்கு கொண்டு வரும். அப்படியானால் நாம் எதிலே கவனம் செலுத்த வேண்டும் என்று சொன்னால், நித்திய காரியங்களிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். ஆவிக்குரிய காரியங்களிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். அந்த பரலோக வாழ்வை சுதந்திரிப்பதற்கு இந்த பூமிக்குரிய வாழ்விலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதிலே நாம் கவனம் செலுத்தும் போது இந்த கவலையை நம்மால் மேற்கொள்ள முடிகிறது. மனதிலே ஒரு அமைதி உண்டாகிறது. பரிசுத்த வாழ்வுக்கு நான் செய்ய வேண்டியது என்ன? என் ரட்சிப்புக்காக, என் ஆத்தும ரட்சிப்புக்காக நான் செய்ய வேண்டியது என்ன? இவைகளை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுப்போம் என்பதெல்லாம் உலகத்தாருடைய கவலைகள் இல்லையா? நாம் உலகத்திலே இருந்தாலும் உன்னதரோடு கூட வாழ்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இதிலே நாம் அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, இந்த லெந்து நாட்களை நாம் அதற்கென்று பயன்படுத்துவோம். உலக கவலைகளை விட்டு ஒழிப்போம். உன்னதரோடு வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதிலே அக்கறை செலுத்துவோம். நிச்சயமாக இம்மையிலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம், மறுமையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.